இட்லி, தோசை, மட்டன் குழம்புன்னு ஞாயிற்றுக்கிழமை வாய்க்கு ருசியாக சமைச்சிட்டு திங்கக்கிழமை என்னடா சமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்தே சரியாக தூக்கம் இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாள் பிளான் பண்ணாமல் என்ன இருக்குதோ அதை போட்டு அவசரமாக செஞ்சு கொடுத்து அனுப்பி விட்டுறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் காலகட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் இல்லாமல் ஒன்றுமே நடக்கிறது இல்லை. ஒரு சில சிஸ்டர் நீங்கள் சமைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரேஷனில் கொடுக்குற எண்ணெய் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். மாதத்தில் ஒரு டைம் வந்து அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிடுவேன். இந்த வாரம் ஃபுல்லாக சமைக்கிற சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேஷன் எண்ணெய் இருக்குது. இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா குஸ்கா மாதிரி ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் பருப்பு குழம்பு. என்னடா குஸ்காவுக்கு பருப்பு குழம்பா நினைப்பீங்க. இல்லை இட்லி வந்து கொஞ்சம் ஊற்றலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். அந்த இட்லிக்கு வந்து குட்டிமா வந்து பருப்பு குழம்பு தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஜெய்குட்டிக்கு குஸ்கா அது கூட முட்டை வச்சு கொடுத்துருவேன். குட்டிமாவுக்கு வந்து இட்லி அந்த சாம்பார் தாங்க. உங்ககிட்ட நான் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க. நானும் கொஞ்சம் காலகட்டமாகவே அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை வேண்டானாலும் நான் விட்டுருவேன். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.